தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு இன்று மற்றும் நாளை 2 நாள் பல்வேறு அரசின் திட்டப் பணிகளை துவக்கி வைத்தும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்க வருகை தந்துள்ளார். இன்று காலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக திமுக நிர்வாகிகள் காட்பாடி ரயில் நிலையம், 1வது மண்டலம் அலுவலகம், சித்தூர் பேருந்து நிலையம், சில்க் மில் மற்றும் விருங்கம்பட்டு, வேலூர் கிரீன் சர்க்கிளில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி பொதுமக்களை நேரில் சந்தித்தார். பின்பு தோட்டப்பாளையம் வரை அவர் நடந்தே பொதுமக்களை சந்தித்தார். மேலும் பழைய பேருந்து நிலையம், ராஜா திரையரங்கு நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது வேலூரில் சுமார் 198 கோடி மதிப்பீட்டில் 7 தளங்கள் கொண்ட 562 படுக்கைகள், 11 அறுவை சிகிச்சை அரங்குகள் உள்பட பல்வேறு வசதிகள் உள்ள கட்டிடத்தை அரசு பல்நோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனையை தற்பொழுது துவக்கி வைத்தார். இதனை துவக்கி வைத்து இதுல அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், அரசு அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தற்பொழுது வேலூர் அரசு பல்நோக்கு உயர் சிகிச்சை அரசு மருத்துவமனையை துவக்கி வைத்தார். பின்னர் இதனை முடித்து வைத்த பின்னர் வேலூர் அரசு சுற்றுலா மாளிகையில் ஓய்வெடுக்க செல்கிறார். மாலையில் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் திமுக சார்பில் கட்டப்பட்ட கலைஞர் அறிவாலயம் மற்றும் 700 கிலோ கொண்ட வெண்கலத்தால் அமைக்கப்பட்ட கருணாநிதி அவர்களின் சிலையை திறந்து வைத்து இதனைத் தொடர்ந்து ஆம்பூர் செல்ல உள்ளார். பின்னர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு அரசின் திட்டங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். முதலமைச்சர் வருகையை ஒட்டி பாதுகாப்பு பணிக்காக வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் மற்றும் வேலூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் தேவராணி, வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்ட கண்காணிப்பாளர்கள், மேலும் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.